ஏற்கனவே எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கிறேன், சுந்தரபாண்டி சொல்லியிருக்கிறேன், யாராக்காவது தகுதி உள்ளவருக்கு கிடைக்காமல் இருந்தால் யாருக்காவது தகுதி இருந்து கிடைக்காமல் இருந்தால் இந்த தேர்தல் முடிந்த உடனேயே அவைகளெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டு அவர்களுக்கும் 1000 ரூபாய் குடும்பத்திற்கு இல்லம் தேடி வரும் என்கிற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனா டிக்கெட்ல உட்காந்து இந்த வீணா போகணும்னு சொல்றான். என்ன சொல்றான்? அது என்னங்க தகுதி? நான் கேட்கிறேன், சுந்தரபாண்டியனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, பொன்னி வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து என் தலைமையில வந்து கொடுங்க 1000 ரூபாய்னு கேட்டா தகுதியா? உங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் வசதியானது, அவர் சம்சாரம் போய் அப்ளிகேஷன் கொடுத்து எங்க வீட்டுக்காரர் எம்எல்ஏ அதனால எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க நியாயமா? நானே இருக்கிற மந்திரி, என் சம்சாரம் என் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து எங்க குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வரும்னு கேட்டா அது நியாயமா? அதைத்தான் சொல்லுகிறோம், வசதியானவர்களுக்கு அல்ல இது. 10 ஏக்கரா பம்ப் செட்டோட இருக்கிறான், அவன் 1000 ரூபாய் கேட்ட ஜிஎஸ்டி நின்றுச்சு, விலைவாசி ஏறாம இருக்கு. அதுக்கு பின்னால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, அவரை கேட்டாங்க, நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ள போட்டாங்க. என்ன ஜிஎஸ்டி கொண்டாடுறோம்? தமிழ்நாட்டை ஜிஎஸ்டி கொண்டாட விளைவு என்ன? எல்லாம் விலைவாசி ஏறி போயிருக்குதா இல்லையா? ஆக ஜிஎஸ்டிக்கு வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி, அதிகாரம் போடுற அதிகாரம் மோடி. ஆக பிரதமராக இருக்கிற மோடி அவர்களும் அன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டு கையெழு. எனவே அதனால் தான் சொல்லுகிறேன், எந்த எடப்பாடி பழனிசாமி எந்த முகரை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கிறீங்க? விலைவாசி ஏறுவதற்கு காரணம் நீங்க. இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எங்கள் மாவட்டத்துக்கு ஒன்றும் செய்யலையே. நான் மாத்திட்டு சொல்ல முடியும். கலைஞர் ஆட்சியில் இருக்கிற போதுதான் மருத்துவக் கல்லூரி வந்தது. இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தது? கலைஞர் தானே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு வேங்கி காலில் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் ஆபீஸ் யார் கொண்டாந்தது? கலைஞர் தானே கொண்டாந்தாரு. இப்படி பழைய பட்டியலை என்னால் போட முடியும். இப்படி பல்வேறு நிலையில, அதே மட்டுமல்ல, கேட்டவரம்மாளை ஊராட்சியில 4 கோடி மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அமைக்கிற பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக, என் துறையின் மூலமாக இந்த தொகுதியில் மட்டும் 180 கோடி ரூபாயில சாலை போடுகிற பணியும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி பட்டங்கள் இந்த ஆட்சியில, இந்த புதுப்பாலை பேராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அன்னில் 10 கோடி 82 லட்சம் மதிப்பீட்டில் அம்ரூத் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 65.53 லட்சம் ரூபாயில பொதுப்பணித்துறையின் மூலமாக 53 பணிகள் 17 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், புதுப்பாலையிலேய எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் நம்பி சொல்றேன். இந்த ஆட்சிக்கு நாங்க வந்தோம், வருகிற பொழுது புதுப்பாலத்துக்கு தான் ஏதாவது செய்தது உண்டா? கலசப்பாக்கத்துக்கு ஏதாவது செய்தது உண்டா? எதுவும் இல்லை. கலசப்பாக்கத்துக்கு செய்யவில்லை. நான் மார்க்கெட்டில் சொல்ல முடியும். 2006 2011 இருந்த பொழுதுதான் நான் அமைச்சராக இருக்கிற பொழுது இந்த காரப்பட்டுக்கும் பக்கத்தில் அரசு மருத்துவ பாலிடெக்னிக் கல்லூரியை நான் தான் கொண்டு வந்தேன், அன்றைக்கு கலைஞர் ஆட்சியில. இன்றைக்கு ஏழைப்பாளைகள் படிக்கலையா? மிருகண்டா நதியில அணை கட்டுறது யாரு? கலைஞர் ஆட்சி. கலசபாத்துல இன்னைக்கு மேம்பாலம் கட்டுறது யாரு? கலைஞர் ஆட்சி.